ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஜாதகத்துல சந்திரன் வீக்கா இருக்காங்க, உங்களுக்கு சந்திரனோட இது வேணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ உங்க அஸ்ட்ராலஜர் உங்களோட ஜோசியர் என்ன பரிகாரம் சொல்றாங்களோ செய்யுங்க. மிச்சவங்க இல்ல அதோடு சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களும் செய்யலாம். இப்போ சந்திரனோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, சந்திரனுடைய ஆ நல்ல நேர்மறை அதிர்வுகள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம என்ன பண்ணலான்னா, வெள்ளியில் செய்த நகைகளை போட்டுக்கலாம். அ ஒரு வெள்ளி ஆம்பளைங்க இருந்தா வெள்ளியில அந்த கடான்னு சொல்றாங்கல்ல, அது போட்டுக்கலாம். இல்ல பெண்கள் இருந்தாங்கன்னா, நல்ல வெள்ளி அவங்க நேச்சுரலி நெறைய பெண்கள் வெள்ளி கொலுசு, மெட்டி போட்டுக்கிறாங்க. அந்த மாரி போட்டுக்கலாம். இல்ல வெள்ளியில ஒரு காப்பு மாதிரி கூட செஞ்சு பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க தண்ணி குடிக்கும்போது வந்து, ஒரு வெள்ளி டம்ளர்ல குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ம். அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் வந்து கல்யாண மாப்பிள்ளைக்கு தட்டு, வெள்ளி கிளாஸ் எல்லாம் குடுப்பாங்க. அதில தான் அவரு சாப்பிடுவாரு. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெள்ளியில உண்ணும்போதும், வெள்ளியில தண்ணி எஸ்பெஷலி தண்ணி குடிக்கும்போதும், ரொம்ப அந்த சந்திரனின் தாக்கம், எதிர்மறை தாக்கத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். மதர் அம்மாக்கு ஒரு புடவ வாங்கி குடுக்கறதோ, அம்மாவை மதிக்கிறதோ, அம்மாவின் பிளெஸ்ஸிங்ஸ் நெறைய தேவைப்படணும். அம்மாவின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது சந்திரனின் தாக்கம் குறையும். அம்மாவ சந்தோஷமா வச்சுக்கலாம். வெளியில கூட்டிட்டு போலாம். அவங்களுக்கு எப்பயாவது அவங்களுக்கு பிடிச்சத எதாவது வாங்கி தரலாம். இல்ல புடவ வாங்கி தரலாம். அவங்களுக்கு கிஃப்ட் எதாவது குடுக்கலாம். இந்த மாரி அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்கனாலே, ஆ சந்திரனோட தாக்கத்திலேருந்து தப்பிச்சிடலாம். அப்புறம் வீட்ல ஏதாவது டேப் ஒழுகுது, குழா ஒழுகுது, தண்ணி எங்கேயாவது ஒழுகுது அப்படின்னா, முதல்ல அத ஃபிக்ஸ் பண்ணிடணும். 2வது மெடிடேஷன் ஒரு நாளைக்கு ஒரு டெய்லி ஒரு 10 டூ 15 நிமிஷம் மெடிடேஷனும் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முத்து வச்ச ஒரு மோதிரமோ, இல்ல முத்து வச்ச பெண்டன்ட்டோ எப்பவுமே நமக்குள்ள இருக்கிற மாதிரி சில பேர் இந்த தாலிலலாம் கோத்துப்பாங்க. அந்த மாரி இருந்தாலும் ஓகே தான். இல்ல அ மோதிரமா செஞ்சு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், வெள்ளியில செஞ்சு போட்டுக்கோங்க முத்த. ரொம்ப இன்னும் நல்லாருக்கும். ஸோ வெள்ளி முத்து மோதிரமோ, இல்ல வெள்ளி கம்மலோ, முத்து வச்சு அந்த மாதிரி கூட பெண்கள் போட்டுக்கலாம். ஆண்களா இருந்தால் முத்து கொண்ட மோதிரங்களை போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது சந்திரனின் எதிர்மறை தாக்கம் குறைஞ்சு நேர்மறை ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும்.